அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, எல்லாம் பார்த்துங்க. தோசை இலையில வச்சு வாங்குறது நல்லது. இன்ஷா அல்லாஹ் நீ இலையை தவிர்த்துங்க. அது என்ன பாட்டில் இப்போ வெளியில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பார்சல் வாங்கும்போது வீட்டிலேருந்து ஒரு பாத்திரம் கொண்டு போங்க. அந்த காலத்தில் நம்ம பாத்திரம் தான் கொண்டு போனோம், பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், ஒரு கூடை எடுத்துகிட்டு போனோம். இப்போ எல்லாம் மறந்துட்டோம். அதெல்லாம் பாருங்கள், இது கண்டிப்பாக அந்த பேப்பரில் கட்டக்கூடாது. அதுக்கடுத்தபடியே சட்னி சாம்பார் இதில் கட்டி வாங்கிட்டு வரக்கூடாது, சூடாக அதில் கட்டி வாங்கக்கூடாது. இது வந்து கடுமையான மோசமான நோய் வரும், கேன்சர் வரும், ஆஸ்மா கடுமையாக வரும், பிரச்சனை உண்டாகும். இதுக்கடுத்தபடியே வடையில் வந்து ரசாயனம் கலந்தது. இப்படி இந்த ரசாயன வடை வாங்குறோமே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இது இங்கிலீஷ் பேப்பரில் தமிழ் பேப்பர்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இது கட்டி கொடுக்கறதுனால இந்த பேப்பரில் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த ரசாயனம் கலந்த என்னென்னா இதில் வந்து எப்படின்னா இந்த அச்சடிக்கும் போது இது மோசமான கெமிக்கல் செய்வாங்க. அதை வந்து அது பேப்பர் காண்டி செய்கிறாங்க, அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. இந்த பேப்பரை கீழே போடுற பேப்பரை அவங்க கசக்கி போடுற பேப்பரை என்ன செய்கிறாங்கன்னா இது இடத்துல ஜாமான் கட்டி கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்சல், இப்போ அந்த வடை, சம்சா, அந்த போலி இதெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். இதை வந்து கடுமையான நோய் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கேரளாவில் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். கேரளாவில் பாருங்கள், இந்த மாதிரி பேப்பரில் கொடுக்குறாங்க. இந்த ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு வந்து நோய் வராது எப்படியும். இதுலேயும் ரசாயனம் கலக்காமல் இல்லை, இதில் வந்து ஒயிட் பேப்பரில் வர்றது சான்ஸ் இல்லை. அதனால் இன்ஷால்லா முயற்சி பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த பேப்பரை கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். இந்தமாரி பேப்பரில் கண்டிப்பாக பொருள் வாங்காதீங்க. கட்டி கொடுத்தா திருப்பி விட்டுருங்க. இதில் பல நோய் உருவாவதில்லை. இல்லை வந்து அந்த பேப்பரோட அச்சு வந்து கலர் தான் அப்படி இதில் ஒட்டிக்கிடும், போய் சாப்பாட்டில் ஒட்டிக்கிடும், சாப்பாட்டில் வடையில் சம்சாவில் ஒட்டிக்கிடும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சகோதரர்களுமே பிளாஸ்டிக்கில் வாங்குற பொருள் நிப்பாட்டிக்கிங்க. வெளிநாட்டில் ஏற்கனவே பிளாஸ்டிக் கொண்டு வந்தான்னா அவன் நாட்டில் வந்து பொருள்களை வந்து ரெடி பண்ண முடியல. நம்ம நாட்டில் அவன்கிட்ட விவசாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பெட்ரோல் ஒண்டி தான் வெளிநாட்டில் இருக்குது, அதான் அவன் கொண்டு வந்தான். நம்ம நாட்டில் விவசாயம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மாடு இருக்குது. நம்ம வெளிநாட்டில் வந்து மாடுகளில் வந்து ரோட்டில் அலையாது, நம்ம ஊரில் மாடுலாம் ரோட்டில் அலையுது, பேரில் விட்டுறாங்க. அந்த மாடு வளைகிறதுனால வந்து அந்த பிளாஸ்டிக் சாப்பிடுது, இதை சாப்பிடுது, அந்த மாடு வந்து செத்து போயிடுது. சில இதில் வந்து மாடு வந்து நோய் உண்டாகிடுது. அந்த மாடு வந்து நோய் உண்டாகிறதுனால வெளிநாட்டில் மாடெல்லாம் எங்கேயுமே ரோட்டில் நிற்காது. அவன் பிளாஸ்டிக் உருவாக்குனது அவன் காரணம் இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் உருவாக்குனது நம்ம விவசாயம் பாதிக்கும், மாட்டுக்கு பாதிக்கும், மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி அனுப்பிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.